அந்த அன்னையின் பிறப்பையொட்டி நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழாவின் வழியாக உமக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். என குறிப்பாக இந்த அன்னையின் தேர்கொடி பவனியை ஆசிரியராக இந்த பவனியில் பங்கேற்கின்ற அனைவரும் அன்னையை நோக்கி நாங்கள் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்னை ஆரோக்கிய அன்னையின் இந்த கொடியேற்ற விழாவும் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த அன்னையினுடைய கொடி உயர ஏறுவது போல நம்முடைய மன்றாட்டுக்கும் நம்முடைய ஜெபங்களும் அந்த அன்னையை எடுத்து சென்று தன்னுடைய திருக்குமாரன் நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். எனவே நாம் எந்த ஒரு ஜெப கருத்துக்காக இந்த திருக்கொடி விழாவில் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோமோ அந்த ஜெப கருத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நினைவு கூறுவோம். என்னுடைய அம்மா கிட்ட வந்தா அம்மா என்னை வெறும் கையராய் அனுப்ப மாட்டாங்க. அந்த எலிசபெத் அம்மாளை ஓடி சென்று அவருக்கு பணிவிடை செய்த தாய், கானாவூர் திருமணத்தில் அங்கிருக்கின்ற குறையை அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுக்காக பரிந்து பேசிய தாய், இன்னும் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேச இதோ தன்னுடைய திருக்குமாரன் பரிந்து பேச நம் ஒவ்வொருவருக்காகவும் நமக்காக தரப்பட்டிருக்கின்ற அந்த அன்னையிடம் நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகளை நாம் இப்போது உள்ளத்திலிருந்து நாம் அந்த அன்னையை நோக்கி ஜெபிப்போம். இந்த நம்பிக்கையோடு இந்த கொடியை நாம் இப்பொழுது அர்ச்சித்து புனிதப்படுத்துவோம். ஆண்டோடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழ்வும் இல்லாமல் இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்னையை, இறைவனை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக நீர் சிலுவையில் இருந்தபொழுது அந்த அன்னையை எங்கள் ஒவ்வொருவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்னையின் பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றியின் பெருக்காக, நன்றியின் விழாவாக இந்த விழாவை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, அதே அன்னையின் வழியாக தொடர்ந்து எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தொடர்ந்து இந்த ஆலப்பாக்கத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த அன்னையின் பரிந்து பேசல் வழியாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த அன்னையின் கொடி உயரை பறப்பது போல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய மனங்களும் உம்மை நோக்கி எழுவனமாக. அதனால் நீர் விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு ஆசிரியை பொழிந்து இந்த அன்னையின் வழியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த அன்னை திருக்கொடியையும் நம் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தேவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தேவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் கண்களை உயர்த்தி நாம் அன்னையின் வழியாக அன்னை புகழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். இறைவன் அன்னையே, எங்கள் குடும்பங்களின் தலைவையே, எங்கள் பகுதியின் பாதுகாவலையே, எங்கள் பங்கின் பாதுகாவலையே, அனைவரும் விசுவாசத்தோடு இணைந்து இந்த திருக்கொடி ஏற்றி நாம் அன்னையை மகிமைப்படுத்துவோம். அழைக்கிறம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்த தேவனின் தாயே, உந்தன்
பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவை அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் திட உற்றவை அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயை உன் திருக்கொடி வானிலை பறக்குதம்மா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாம் தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் மீகா எழுதிய இன்றைய முதல் வாசகத்தில், எப்ரதா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கிறாய். ஆயினும் இஸ்ரேலரை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று படிக்கிறோம். யூத ஆட்சியமைகளில் அனைத்திலும் சிறியது. ஆனால் அந்த சிறிய அமையத்திலிருந்துதான் இறைவன் தன்னுடைய மகனை தோன்ற செய்தார். அதுபோன்றுதான் மரியா எளியவளாக தாழ்ச்சி நிறைந்தவளாக இருக்கின்றாள். கடவுள் அவரை உயர்த்தினார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மரியாவை போன்று தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ்வோம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்ன சுகம் இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் நேசரே. நீ இல்லாமல் என்ன சுகம், என்ன சுகம், என்ன சுகம் நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம், ஏது சுகம் நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. விட்டேன் கதியும் நீ என, உந்தன் தோழி கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீ என் தாயன. உந்தன் காலடியில் விழுந்து விட்டேன் கதியும் நீ என, உந்தன் தோழி கொஞ்சம் சுமந்து கொள்வாய் நீ என் தாயன. எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எத்தனை துன்பங்கள் நான் நடந்த பாதையில், எத்தனை அதிசயம் நீ கடந்து போகையில். எனில் நீ உனில் நான் என வாழ வந்தவா, நீ உனில் நான் என வாழ வந்தவா. நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, இல்லாத நெஞ்சுக்குள்ளே.
வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே. உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. உந்தன் வார்த்தைகளோ வாழ்வு தரும் வழியை காட்டுமே. உந்தன் நியமங்களோ கண்களுக்கு ஒளியை ஊட்டுமே. என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். என்னதான் இந்த வாழ்க்கை நீ எனக்குள் இல்லையெனில், அன்புதான் உந்தன் வேட்கை நான் உனக்கு பிள்ளையெனில். வரமே கரமே ஆட்கொள்ளும் என்னையே, வரமே அருட்கரமே ஆட்கொள்ளும் என்னையே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே என்ன சுகம் ஏது சுகம். நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே எல்லாம் இருந்தும் என்ன சுகம். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் நேசரே. நீ இல்லாமல் என்ன சுகம், என்ன சுகம் என்ன சுகம். நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே, நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. இரண்டாம் வாசக முன்னுரை. பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறியது: தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆம், தன்னுடைய மீட்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இறைவன் மரியாவை தேர்ந்தெடுக்கிறார். அவரை பல்வேறு வரங்களால் அணிய செய்கிறார். இறைவன் மரியாவை அழைத்ததும், மரியா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கிறார். ஆகவே இறைவனின் மீட்பு திட்டம் நிறைவேற நன்மையே நாம் அன்னை மரியாவை போன்று இறைவனின் கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரனவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் நீ பேறு பெற்றாய், உம் தூய நாமம் வாழ்கவே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 37 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூர் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தையை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தினர் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் இயேசு குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்து இருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார். இது வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்னையின் பெருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். நிறைய மேரியெலாம் உட்காந்துட்ருப்பீங்க, இங்கே நிறைய மரியா உட்காந்துட்ருப்பீங்க. எல்லா மேரிக்கும் எல்லா மரியாவுக்கும் அன்னையின் பெயர் கொண்டவங்க மட்டும் கிடையாது, அன்னையை வழிபடுகின்ற எல்லோருக்கும் இது திருநாள். எனவே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மறைவுரையில் நாம் ஏன் அன்னையை புகழ வேண்டும், அல்லது 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திரு அவை என்கின்ற ஆவண மடலில் அதிகாரம் 8 இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? அன்னை மரியாளுக்கு நாம் தலையான வணக்கம் செலுத்துகிறோம். ஏன் அவங்களுக்கு தலையான வணக்கம் செலுத்துகிறோம்? அவர்கள் ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை என்பதினால் நாம் அவர்களுக்கு தலையான வணக்கம் செலுத்துகிறோம். எல்லா புனிதர்களுக்கும் மேலாக அவர் புனித நிலையை அடைந்திருக்கிறார் என்பதனால் நாம் அவருக்கு தலையான வணக்கம் செலுத்துகிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு பதில் நானே சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் அந்த கேள்வியை கேட்குறேன், ஏன்னா எத்தனை பேர் ஒழுங்காக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நாம் ஏன் அன்னையை புகழ வேண்டும்? என்ன காரணத்திற்காக நாம் அன்னையிடம் வந்திருக்கிறோம்? எதற்காக? இந்த எத்தனையோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களும் போகியிருப்பீங்க இல்லையா? வேளாங்கண்ணிக்காக இருந்தாலும் சரி, பெசநகராக இருந்தாலும் சரி, இல்லை அன்னையின் அருள் தலத்திற்கு நாம் செல்வதாக இருந்தாலும் சரி, நாம் எதற்காக அன்னையை வணங்க வேண்டும்? தலையான வணக்கத்தை எதற்கு அன்னைக்கு நாம் தர வேண்டும்?
அந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு சொன்னார் ஃபாதர், உங்களுடைய உதவி பங்கு தந்தை சொன்னார். கேள்வியெல்லாம் கேளுங்க ஃபாதர், பதில் சொல்லுவாங்கன்னாரு. ஏன் நாம் அன்னையை வழிபட வேண்டும், அன்னைக்கு தலையான வணக்கம் செலுத்த வேண்டும்? அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க இறைவனின் அன்னை. நம்ம அன்னைக்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா, அம்மா நீதாம்மா ரொம்ப அழகாக இருக்கிற சொல்லியிருப்போம்ல. நம்மலாம் அம்மா கிட்டே ஏதாச்சும் கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அம்மாவை கவர் பண்ண என்ன சொல்லுவோம், நீதாம்மா உலகத்திலேயே அழகான அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த ரோசா நீ சொல்லுவ தானே, உனக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணி விட்டுக்கிறாங்க, அப்போவே எனக்கு தெரியும் நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு. நீதாம்மா உலகத்திலேயே பெஸ்ட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை அப்படியே ஐஸ் வைப்போம் இல்லையா. அதே போல்தான் இன்றைக்கு அன்னை மரியாவை நாம் வணங்குவதற்கான தலையாய காரணம் என்னவென்றால், அவர் இறைவனை பெற்றெடுத்த அன்னை. இறைவனுக்கு மட்டும் அவர் அன்னை அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அன்னை. அவள் நம்முடைய அன்னையாக இருப்பது மட்டுமே இன்றைக்கு நாம் அவரிடம் வந்திருப்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. நான் சொன்னது போல என் அன்னையிடம் வந்தார், அவர் என்னை வெறும் கையாய் அனுப்பிவிட போவது கிடையாது என்பதுதான் நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா சமயத்தவர்களுக்கும் இருக்கின்ற நம்பிக்கை. அதனால தான் பார்க்குறோம், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த அன்னையிடம் வருவதற்கான காரணம் அதுதான். அவங்க எல்லாருக்கும் அம்மா. சமயங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து எல்லாவற்றுக்கும் அவர் அன்னையாக அவர் இருக்கிறார். எனவே அந்த தாய்மை மிக முக்கியமாக, அந்த தாய்மையின் பேற்றின் வழியாக இன்றைக்கு நாம் அந்த அன்னையை புகழ்கின்றோம். விவிலியத்தின் வழியாக இந்த அன்னையை நாம் எதற்காக புகழ்கிறோம் என்கின்ற என்னுடைய இந்த மறையுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். என்னுடைய இந்த அன்னை மரியாளை வணங்குவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று கேட்கும்பொழுது, அன்னை மரியாள் இறைவனை பெற்றெடுத்த தாய் என்று நான் சொன்னேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இறைவனை நமக்கு பெற்று தந்த பேழையாக அவர் இருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழையாக அவர் இருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. அப்படின்னா என்ன ஒன்று இருக்கணும், புதுசுன்னு ஒன்று இருந்தால் பழசுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. இது புது ட்ரெஸ்ஸா பழைய ட்ரெஸ்ஸா நீ போட்டிருக்குது ஒத்த ரோசா? கரெக்டாக என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவளை உட்கார வச்சிட்டீங்க நீங்கள். எனவே புதுசு ஒன்று இருந்தால் பழசுன்னு ஒன்று இருக்கணும். அப்போ அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை என்று சொல்லும் பொழுது, பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய இறுதி ராவுணவில் என்ன பண்ணுறாரு, இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையின் கிண்ணம் என்று ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை அங்கு நிறுவுகின்றார். இந்த ஆண்டவராகிய இயேசுவை சுமந்தவர்தான் புதிய பேழையாகிய அன்னை மரியாள். எனவே புதிய பேழையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய பேழையை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கை பேழையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இவை இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமையை நாம் புரிந்திருக்க வேண்டும். முதலாவதாக நமக்கெல்லாம் தெரியும், ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை எகிப்திய அடிமை தழையிலிருந்து விடுதலை செய்து அவர்களை கொண்டு வருகின்றார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இந்த உடன்படிக்கை பேழையை இந்த உடன்படிக்கையை ஒரு பேழைக்குள்ளாக அவர் வைக்கின்றார். இந்த உடன்படிக்கை பேழையை செய்வதற்கு மோயிசனுக்கு கட்டளையிடுகின்றார். முதலாவதாக இந்த உடன்படிக்கை எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? இந்த உடன்படிக்கை பேழை எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? விடுதலை பயணம் அதிகாரம் 25 இறைவசனம் 10 12 22 வரை நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 25 இதற்கான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மரம்? சித்திம் மரத்தால். என்ன மரம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சித்திம் மரம். எதற்காக கடவுள் குறிப்பாக இந்த மரத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாரு? மோயிசனுக்கு கூப்பிட்டு இந்த மரத்தை ஏன் கடவுள் குறிப்பிடுகிறார் என்றால், ஏன் சித்தி மரம், ஏன் வேப்ப மரம் இல்லை, ஏன் தேக்கு மரம் கிடையாது, ஏன் மற்ற மரம்லாம் கிடையாது? சித்திம் மரம் என்பது அழிவுறாத மரமாக இருக்கிறது. அழிவுறாத கெட்டுப்போகாத மரத்தினுடைய அந்த மரத்தை எடுத்து இந்த உடன்படிக்கை பேழையை செய்ய இறைவன் கட்டளையிடுகிறார். அது இத்தனை முழம் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், இவ்வளோ ஆழம் இருக்கணும் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் மிக குறிப்பாக சித்திம் மரத்தினால் அதை செய்ய வேண்டும். ஏன்னா சித்தி மரம் அழிவுறாது
கெட்டு போகாது. ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழையை, அவருடைய அந்த கற்பலகைகளையும் மோயிசனின் கோலையும் மன்னாவையும் தாங்கி இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பேழை என்ன மரத்தால் செய்யணும்? எந்த மரம்? அட என்னங்க நானே சொல்லிட்டு சொல்லுங்க, என்ன மரம்? சித்தீம் மரத்தால் செய்ய வேண்டும். இரண்டாவது, அதை யார் செய்யணும்? சும்மா போகிறவங்க வரவங்களெல்லாம் கூப்பிட்டு செய்ய சொல்லலை. விடுதலை பயண நூல் அதிகாரம் 31 மற்றும் அதிகாரம் 37 நாம் வாசிக்கின்றோம். பெத்சலேல், யாரு? பெத்சலேல் என்கின்ற ஒரு கலைஞரின் வழியாக, ஒரு அந்த மரங்களை செய்யக்கூடிய, பெட்டிகளை செய்யக்கூடிய அத்தகைய ஒரு கவிஞரின் வழியாக இறைவன் இந்த உடன்படிக்கை பேழையை செய்ய சொல்கின்றார். ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அவர் ஞானமும் அறிவு கூர்மையும் அனுபவமும் தொழில்திறனும் அமைந்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக அவர் இருக்கின்றார். சும்மா யாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல, மாறாக ஞானமும் அறிவு கூர்மையும் அனுபவமும் தொழில்திறனும் அனைத்தும் கொண்ட, எல்லாவற்றுக்கும் மேலாக தூய ஆவியாரை நிரம்ப பெற்றிருந்த பெத்சலேலால் இந்த உடன்படிக்கை பேழை செய்யப்பட வேண்டும். வாழ்க சொல்லுங்க. ஒரு விக்கெட் அவுட்டு. ஒத்த ரோசா எதுக்குமே கை தூக்க மாட்டான், எனக்கு தெரியும். எனவே எந்த மரம் யாரால் செய்யப்பட்டது? இந்த உடன்படிக்கை பேழையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் நமக்கு தெரியும், அவர்கள் நாடோடிகளாக ஒரு நிலங்களிலிருந்து இன்னொரு நிலங்களுக்கு அவர்கள் குடிபெயர்ந்து செல்கிறார்கள். அவர்களுக்கென்று கானான் தேசத்திற்கு செல்லும் வரை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உரிமை சொத்து இல்லை. எனவே அவர்கள் தங்குகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் கூடாரம் அமைக்க வேண்டும். அவர்கள் அமைக்கின்ற கூடாரத்திற்கு மத்தியில் இந்த சந்திப்பு கூடாரம் என்று ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை தாங்கி இருக்கின்ற அந்த சந்திப்பு கூடாரத்து உடன்படிக்கை பேழைக்கு மேலாக சந்திப்பு கூடாரம் அமைக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பேழை இருக்கின்ற சந்திப்பு கூடாரத்துக்கு மேலாக என்ன இருக்குமா? ஆண்டவருடைய மாட்சி மேகங்களின் வடிவில் வந்து இருக்கும். ஆண்டவருடைய மாட்சி எப்படி இருக்கும்? மேகங்கள் வடிவில் அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு மேலாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு அடையாளம். நான் இந்த இடத்துல இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கடவுள் முடிவு செய்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னது? சந்திப்பு கூடாரத்திற்கு மேல் இருக்கின்ற ஆண்டவரின் மாட்சி. விடுதலை பயண நூல் அதிகாரம் 40 இறைவசனம் 35-38 படிச்சிங்கன்னா அதில் இப்படி இருக்கும். என்ன இருக்கும்? ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேழையை அமைந்திருக்கின்ற சந்திப்பு கூடாரத்திற்கு மேலாக ஆண்டவருடைய மாட்சி மேக வடிவில் இருந்தது. அதை பார்த்து யார் பயப்படுறா தெரியுமா? யார் பயப்பட்டா சொல்லுங்க? அதை பார்த்து யார் பயந்தா? ஆண்டவரால் அழைக்க பெற்ற, போய் மக்களை விடுதலை செஞ்சு வா அப்படின்னு அழைக்க பெற்ற மோயிசன் அந்த மேகத்தை பார்த்து என்ன பண்றாரு? சந்திப்பு கூடாரத்திற்குள் போக அவர் அச்சம் கொள்கின்றார். அந்த மேகம் எழுந்து புறப்படும் பொழுது சந்திப்பு கூடாரத்தில் இருக்கின்ற உடன்படிக்கை பேழையை எடுத்துக்கொண்டு மக்கள் ஒரு இடத்திலிருந்து என்ன பண்ணணும்? இன்னொரு இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அந்த உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கின்ற ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு அங்கு வாழ்வதற்கான அடையாளமாக இருந்தது. எனவே உடன்படிக்கை பேழை எந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்டது? பெத்சேலால் அது உருவாக்கப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையின் பேழையின் மேல் ஆண்டவரின் மாட்சி குடிக்கொள்கின்றது. அடுத்தபடியாக அந்த உடன்படிக்கை பேழை பயணம் செய்யும் பொழுது அதை யார் தூக்கிட்டு போனோம்? குருக்கள், லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு போனோம். யாராவது குருக்கள் அல்லாதவர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை தொட்டா என்ன ஆவாங்க? அவர்கள் இறப்பார்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 2 சாமுவேல் அதிகாரம் 6-9 நாம் வாசிக்கின்றோம். சரிங்களா? பினகாசு மற்றும் அவருடைய புதல்வர் ஏலியின் புதல்வர்களான பினகாசும் ஓப்னியும் அந்த உடன்படிக்கை பேழையை தொடுகிறார்கள். அவர்கள் அங்கேயே மாண்டு போகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த உடன்படிக்கை பேழையை குருக்கள் சுமந்து செல்ல வேண்டும். அவங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எப்படி பயணம் செய்வார்கள் என்றால், குருக்கள் முன்னதாக இந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்வார்கள். அந்த குருக்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ இடைவேளை இருக்கும் தெரியுமா? எவ்வளோ இடைவேளை இருக்கும் சொல்லுங்க? 2000 அடி. எவ்வளவு?
பார்த்துக்கோங்க. அப்போ அந்த நற்கருணை அந்த உடன்படிக்கை பேழை எவ்வளவு பரிசுத்தமானது என்று லேவியர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு அவர்கள் முன் செல்ல, பின்னாடி மக்கள் 2000 அடிகளை விட்டு தான் வர வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ராயல் குலத்தில் 12 குலங்கள் இருக்கிறது. அந்த 12 குலங்களும் 3 குழுக்களாக ஒவ்வொரு திசையிலும் 4 குழுக்களாக வருவாங்க. 4 அந்த உடன்படிக்கை பேழைக்கு வலப்புறம், இடப்புறம், பின்புறம் என்று 4 குழுக்களாக அவர்கள் வருவார்கள். இப்படி தான் அவங்க சந்திப்பு கூடாரம் என்னவாகும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும். இந்த பேழையானது, உடன்படிக்கை பேழையானது இஸ்ராயல் மக்களை காக்கும்படி அவர்களுடைய தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இணைச்சட்டம் அதிகாரம் 31 நாம் வாசிக்கின்றோம். அதே அதிகாரத்தில் 25வது இறைவசனம் மற்றும் 29வது இறைவசனம் இவ்வாறு சொல்கிறது: அந்த உடன்படிக்கை பேழையில் இருப்பதையெல்லாம், ஆண்டவர் கற்பித்த அனைத்தையும் மோயிசன் தன்னுடைய இறுதி நாளில் அவருடைய நூலில் எழுதி வைத்து அவர் இறக்கின்றார். திருநூலை அவர் எழுதுகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே உடன்படிக்கை பேழையும் திருநூலும் ஒன்றாக வைக்கப்படுகின்றது. சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அது வைக்கப்படுகிறது. எதற்காக திருச்சட்டம் அங்கு வைக்கப்படுகிறது என்றால், பாவம் செய்கின்ற ஒவ்வொருவரும் அந்த திருச்சட்டத்தை பார்த்து தன்னுடைய மனமாற்றத்திற்காக, பாவத்திற்காக மனம் வருந்தி மனமாற்றம் பெற்று புனித வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். இறைவார்த்தையினுடைய வல்லமையை பாருங்க. எல்லாம் நம்ம இது எந்த மாதம், இறைவார்த்தை மாதத்தை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இறைவார்த்தை என்ன செய்யணுமா, நம்முடைய மனங்களை மாற்றி பாவத்திற்காக நாம் மன வருத்தப்பட்டு புனித வாழ்விற்கு நாம் நுழைவதற்கு இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. உடன்படிக்கையின் பேழைக்கு அருகில் இறை வார்த்தையானது வைக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இஸ்ராயல் மக்கள், மோயிசன் இறந்து விடுகின்றார். இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகின்ற யோசுவாவின் காலத்தில் அவர்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்கின்றார்கள். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அவர்கள் செல்ல வேண்டும். அங்கிருக்கின்ற வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்கள் செல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடை. என்ன தடை? யோர்தான் நதிக்கரை. அந்த யோர்தான் நதிக்கரையை கடப்பதற்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன அறிவுரை சொல்றாரு? உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்ல வேண்டும். அந்த யோர்தான் ஆற்றிற்கு நடுவில் குருக்கள் அந்த உடன்படிக்கை பேழையை தாங்கி நிற்கும் பொழுது அந்த ஆறு பிளக்கப்படும். மக்கள் எப்படி செங்கடலை கடந்தார்களோ அதே போல் அவர்கள் கடப்பார்கள் என்று மோயிசன் யோசுவாவுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறுகின்றார். எனவே உடன்படிக்கை பேழை அன்று மக்களை அவர்களுடைய ஆபத்திலிருந்து மீட்டது. உடன்படிக்கை பேழை அவர்கள் செல்லக்கூடிய வழியை அவர்களுக்கு காட்டியது. எப்படி அந்த மேகத்தூண் வழியாக அவர்களுக்கு வழியை காட்டியதோ அதே உடன்படிக்கை பேழை அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது. அதே உடன்படிக்கை பேழை அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்ற பிறகு இஸ்ராயல் மக்களுடைய முக்கியமான ஒரு ஆபத்து என்னவென்றால் போர். யாருக்கு எதிரான போர்? பெலிஸ்தியர்களுக்கு எதிரான போர். இந்த பெலிஸ்தியர்களுக்கு எதிரான போர் நடக்கின்ற பொழுது முதல் நாள் போர் நடக்குது. அந்த போரில் இஸ்ராயல் மக்கள் எத்தனை பேர் மாண்டார்கள் என்றால் 4000 பேர் மாண்டார்கள். எத்தனை பேர்? 4000 பேர் மாண்டார்கள். இது ரொம்ப அருமையான விஷயம். கேட்காதவங்களாம் மரிய வாழ்க சொல்லுங்க. சரி, எல்லாம் கவனமாக, இதை மட்டும் கவனமாக கேட்குறீங்களா இல்லை எல்லாமே கவனமாக கேட்குறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனவே இஸ்ராயல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆட்கள் 4000 பேர் போரில் நின்று வீழ்ந்து விட்டார்கள். காரணம் என்ன? உடன்படிக்கை பேழை நம்ம கிட்ட இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க? சீலோவாமுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து உடன்படிக்கை பேழையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கள் உடன்படிக்கை பேழையை கொண்டு வரும்பொழுது இஸ்ராயல் மக்களுடைய பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய குரல் ஒளியானது எழும்புகின்றது. அவர்கள் எதிர்த்து நின்ற பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஐயோயோ, கடவுள் வந்துட்டாரு, நம்மளை எவனுமே உயிரோட தப்ப முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மறுநாள் சண்டை நடக்குது. இஸ்ராயல் மக்கள் எத்தனை பேர் மாண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் நாள் பேழை, உடன்படிக்கை பேழை இல்லாத போது 4000 பேர். 2ஆம் நாள் உடன்படிக்கை பேழை வந்துடுச்சு. எத்தனை பேர் அவங்க மாண்டிருப்பார்கள் நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணுங்க.
1 சாமுவேல் அதிகாரம் 4வது அதிகாரத்தில் இது இருக்குது. நீங்கள்லாம் பைபிள் கொண்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் போயிட்டு வீட்டில் போய் படித்து பாருங்கள். இஸ்ராயல் மக்களுள் 30,000 பேர் மாண்டார்கள். எத்தனை பேர்? இங்கே தான் நீங்கள் கேள்வி எழுப்பணும். எப்படி ஃபாதர் உடன்படிக்கை பேழை வந்துட்டா இஸ்ராயல் மக்கள் தானே வின் பண்ணணும்? கிடையாது. அவர்கள் எந்த மனநிலையோடு உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தான் இங்கே கேள்வி. நான் கடவுளுடைய அருளை என்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள என்னுடைய மனநிலை என்ன? பாவ நிலையில் இருந்து கொண்டு நான் நற்கருணை வாங்கினானே எனக்கு அருள் வந்துடுமா? வராது. என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடாமல் மனமாறாமல் பூசைக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. என்னுடைய பாவத்திற்கு நான் மனம் வருந்தாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் உள்ளத்தில் கோபத்தோடு உள்ளத்தில் பழிவாங்கும் குணத்தோடு அம்மா கிட்ட வந்து கொடியேற்றினா ஆசீர்வாதம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. இஸ்ராயல் மக்களுள் 30,000 பேர் அன்று மாண்டார்கள். உடன்படிக்கை பேழை அவர்கள் மத்தியில் இருந்த போதிலும் அவர்கள் 30,000 பேர் மாண்டார்கள். இன்றைக்கு இதே ஆபத்து நமக்கும் இருக்கிறது. எத்தகைய மனநிலையோடு நான் திருப்பலியில் பங்கேற்கிறேன், எத்தகைய மனநிலையிலோடு நான் நற்கருணை உட்கொள்கின்றேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவில் அன்பானவர்களே, உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர்களால் கடத்தப்படுகின்றது. அவங்க என்ன பண்ணுறாங்க? போரில் வென்றுவிட்டு உடன்படிக்கை பேழையை தங்களுடைய நாட்டிற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எடுத்துக்கொண்டு சென்ற அந்த பெலிஸ்தியர்களின் நாட்டில் எல்லோரும் கொப்பளங்களால் கட்டிகளால் வதைக்கப்படுகின்றார்கள். பெலிஸ்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது இது சக்தி வாய்ந்த கடவுளினுடைய உடன்படிக்கை என்று. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த உடன்படிக்கை பேழையை அவங்க நாட்டிலிருந்து மீண்டும் இஸ்ராயல் மக்களிடமே அவர்கள் அனுப்புகின்றார்கள். 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். 7 மாதங்கள் இந்த உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் மிக கொடிய வாதைகளுக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள். அப்புறமா 2ஆம் சாமுவேல் புத்தகத்தில் குறிப்பாக இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு தாவீது அரசர் இஸ்ராயலுக்கு அரசராக பெற்ற பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த உடன்படிக்கை பேழையை அவர் மீண்டும் கொண்டு வர வேண்டும், தாவீதின் நகரில் இந்த உடன்படிக்கை பேழை இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? அந்த உடன்படிக்கை பேழையை அவர் கொண்டு வருகின்றார். அந்த கொண்டு வரும்பொழுது தான் என்னவாகுது? உடன்படிக்கை பேழை சற்று தடம் புரள்கிறது. அந்த தடல் புரளும் பொழுது அதை தொட்டவர் தான் ஊசா என்பவர் அதை தொடுகின்றார். தொட்ட இடத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு? இறந்து விடுகின்றார். தாவீது பார்க்குறாரு, இவ்வளவு பரிசுத்தமான உடன்படிக்கையை என்னுடைய நகருக்குள் நான் கொண்டு போக நான் தகுதி உடையவனா என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? அந்த உடன்படிக்கை பேழையை அப்படியே ஓபேது ஏதோம் உடைய வீட்டில் விட்டுவிட்டு அவர் சென்று விடுகின்றார். ஓபேது ஏதோம் உடன்படிக்கை பேழையை நல்ல முறையில் நல்ல மனநிலையோடு பக்தியோடு தங்களுடைய இல்லத்தில் அவர்கள் வரவேற்றார்கள். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பாருங்க, ஒரு இடத்துல உடன்படிக்கை பேழையை அவர்கள் தவறான மனநிலையோடு பெற்றுக்கொண்டதால் அங்கு மாபெரும் அழிவு ஏற்படுகிறது. இன்னொரு இடத்துல உடன்படிக்கை பேழையை சரியான மனநிலையோடு புனித தன்மையோடு ஓபேதும் ஏதோமும் பெற்றுக்கொண்டதால் அங்கே என்ன நடக்குது? ஏதோமின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஓபேதின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 2 சாமுவேல் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 9 - 11 வரை நாம் இதை பார்க்கின்றோம். மீண்டுமாக அப்படியே வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது பாபிலோனியர்களால் எருசலேம் தேவாலயம் என்னப்படுது? கைப்பற்றப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 587 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபிலோன் இஸ்ராயல் மக்கள், இன்னும் குறிப்பாக வட இஸ்ரேலான யூதா பாபிலோனியர்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். பாபிலோனியர்கள் வந்து எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி எதை தேடுறாங்க? உடன்படிக்கை பேழை அவர்கள் தேடுகிறார்கள். உடன்படிக்கை பேழை அவங்களுக்கு கிடைச்சதா? உடன்படிக்கை பேழை பாபிலோனியர்களுக்கு கிடைச்சதானா? கிடைக்கவில்லை. உடன்படிக்கை பேழை எருசலேம் தேவாலயத்திலிருந்து காணாமல் போயிடுச்சு. யார் அதை எடுத்துட்டு போனா? கேட்காதவங்களாம் மறிய வாழ்க சொல்லுங்க. சரி, அந்த நூற்றாண்டில் அந்த காலகட்டத்தில் இஸ்ராயல் மக்களுடைய மத்தியில் வாழ்ந்த இறைவாக்கினர் எரேமியா என்ன பண்ணுறாரு? அந்த உடன்படிக்கை பேழை இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, அவங்க வந்துச்சுன்னா கோயிலை தீக்கிரையாக்குவார்கள், கோயிலுடைய செல்வங்களை கொள்ளையிடுவார்கள் என்று தெரிந்த எரேமியா இந்த உடன்படிக்கை பேழை எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? நெபோப் என்கின்ற மலை அடிவாரத்திற்கு போகின்றார்.
நெபோ என்கின்ற மலை அடிவாரத்திற்கு போய் அங்கு இருக்கின்ற ஒரு குகையில் அந்த உடன்படிக்கை பேழையை அவர் வைத்து விடுகிறார். ஃபாதர் சூப்பராக கதை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, நான் இறை வார்த்தையை தான் சொல்கிறேன். மக்கபேயர் புத்தகம் 2வது மக்கபேயர் புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 4-8 படித்து பாருங்க. அதே போல் எரேமியா இறைவாக்கினர் அதிகாரம் 3 இறைவசனம் 16, எரேமியா 3:16, 2 மக்கபேயர் 4:8, 4-8 போய் வீட்டில் போய் படித்து பாருங்க. இறைவாக்கினர் எரேமியா எதை எடுத்துகிட்டு போகிறாரு? உடன்படிக்கை பேழையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு? எந்த மலை அடிவாரம்? ஒத்த ரோசா ஃப்ளாட் ஆயிட்டா. எந்த மலை அடிவாரம் சொல்லுங்க? இமயமலையா? நெபோ என்கின்ற மலை அடிவாரத்து மலையினுடைய குகையில் என்ன பண்ணுறாரு? இந்த நற்கருணை பேழையை ஒழித்து விடுகின்றார். அந்த நற்கருணை பேழையை அவர் வைத்துவிட்டு அந்த குகையை மூடி அந்த குகைக்கு திரையிட்ட பிறகுதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது? மக்கள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு எரேமியா இறைவாக்கினர் பின்னாடி ஓடி வராங்க. உடன்படிக்கை பேழையை எங்கு வைத்தீர்கள், எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இறைவாக்கினர் எரேமியா ரொம்ப அழகா அந்த இறைவாக்கை உரைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இனி உடன்படிக்கை பேழையை நீங்கள் காண மாட்டீர்கள், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை பேழை மோயிசனால் செய்யப்பட்ட, சித்தி மரத்தால் செய்யப்பட்ட, பெத்வேலால் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பேழை, உங்களுக்கு வெற்றியை தந்த உடன்படிக்கை பேழை, உங்களுக்கு வழிகாட்டிய உடன்படிக்கை பேழை, உங்களை காப்பாற்றிய உடன்படிக்கை பேழை என்னவாயிடுச்சு? இனி நீங்க பார்க்க மாட்டீர்கள். பழைய உடன்படிக்கை பேழை அன்றோடு முடிவடைந்தது இயேசுவில் அன்பானவர்களே. ஆனால் எரேமியா அங்கே ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. என்ன குறிப்பு கொடுக்கிறாரு? உடன்படிக்கை பேழை மீண்டும் ஒரு நாள் தோன்றும். அது எப்போ தோன்றுங்கிறதுக்கு அறிகுறி கொடுக்கிறார். ஆண்டவர் மீண்டும் இஸ்ராயல் மக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆவி நிழலிடும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை வெளிவரும் பொழுது அங்கே என்ன வரும்? உடன்படிக்கை பேழை தோன்றும். என் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. மீண்டும் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை ஒன்றாக இணைக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். தூய ஆவியார் நிழலிடுவார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, தூய ஆவியார் நிழலிடும் பொழுது அங்கே யார் இருப்பா? ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருக்கும். நற்செய்தியை நல்லா கவனிச்சவங்களாம் மரியை வாழ்க சொல்லுங்க. ஐயோ பாவம், இவ்வளோ பேர் தானே கவனிச்சிங்க. நற்செய்தியை நல்லா வாசிச்சவங்களாம் நல்லா கவனிச்சவங்களாம் மரியை வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க. இப்போ அந்த உடன்படிக்கை பேழை அப்படியே புதிய ஏற்பாடுக்கு வருகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 38 முடிய என்ன சொல்றாங்க? அங்க வானதூதர் வருகிறார், மரியாவை வாழ்த்துகிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி வாழ்த்து எத்தகையது என்று அஞ்சுகிறார். வானதூதர் மரியாளை பார்த்து, ரொம்ப முக்கியமானது, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தில் என்றென்றும் அவர் ஆட்சி செலுத்துவார். அதற்கு அப்புறமா தான் முக்கியமான இறைவசனம் 34 அன்னை மரியாள் கேட்கின்றார், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. எரேமியா இறைவாக்கினர் கூறிய அதே வார்த்தைகளை பாருங்க. தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், எனவே உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. எரேமியா சொன்ன அந்த அறிகுறி என்னது? ஆண்டவர் மீண்டும் இஸ்ராயல் மக்களை இணைக்க முற்படும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு தூய ஆவியார் நிழலிட்டு அங்கு தோன்றியது யாரு? அன்னை மரியாள். கைகளை உயர்த்தி மரியே வாழ்க சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாள் எப்படி
பழைய உடன்படிக்கையிலிருந்து ஆண்டவர் தேர்ந்து கொண்ட புதிய உடன்படிக்கையின் புதிய பேழையாக அவர் இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இந்த பழைய உடன்படிக்கை பேழைக்கு என்னெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அதெல்லாம் அன்னை மரியாளுக்கும் பொருந்தும். அன்னை மரியாள் மாசு மறுவில்லாமல் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகி மாசு மறுவில்லாமல் அவர் இவ்வுலகத்தில் பிறக்கின்றார். புதிய உடன்படிக்கை பேழையாக அவர் இருக்கின்றார். அவரை உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பணியை சுவக்கியின் அன்னமாளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். எப்படி பெத்வேல் என்கின்ற அந்த ஒரு கலைஞருக்கு கொடுத்தாரோ அதே போல் கொடுக்கின்றார். அன்னை மரியாள் கடவுளின் வல்லமை தங்கியிருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு கூடாரமாக இருக்கிற. எனவே தான் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம். கடவுளின் வல்லமை அந்த அம்மா கிட்ட இருக்கு என்பதினால் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாள் நாம் செல்லக்கூடிய வழியை நமக்கு காட்டுகின்றார். எப்படி உடன்படிக்கை பேழை அன்று இஸ்ராயல் மக்களுக்கு வழியை காட்டியதோ அதே போல் உடன்படிக்கை பேழை இன்று நமக்கான வழியை, ஆண்டவருக்கான வழியை, ஆண்டவரை சென்றடையக்கூடிய வழியாக அன்னை மரியாள் இன்றைக்கு இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழை இஸ்ராயலுடைய தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இஸ்ராயல் மக்களை காக்கும் பொருட்டு, இஸ்ராயல் மக்களை பேணி காக்கும் பொருட்டு என்ன பண்றாங்க? அந்த உடன்படிக்கை பேழை இஸ்ராயல் மக்களிடம், இஸ்ராயல் தலைவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதே போல் சிலுவையின் அடியில் அன்னை மரியாளும் திரு அவையிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். திரு அவையின் அடையாளமாக யோவான் அங்கு இருக்கின்றார். யோவானிடம் அவர் ஒப்படைக்கப்படுகின்றார். எனவே இயேசு அன்பானவர்கள், அன்னை மரியாளை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், சரிங்களா? எனவே அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழையாக அவர் இருக்கின்றார். அந்த அன்னையை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்னையை பரிசுத்த தூய உள்ளத்தோடு நாம் அவர்களை அணுகி வர வேண்டும். அந்த அன்னையை தகுந்த நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி இறைவனிடமிருந்து எல்லா ஆசிரியரும் நமக்கு பெற்றுத்தர உருக்கமாக இப்பலில் நாம் மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அந்த அன்னையிடம் வேண்டும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அன்று காணா ஒரு திருமணத்தில் அன்னை பரிந்து பேசியது போல நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேச நம்முடைய மன்றாட்டுக்களை அந்த அன்னையின் பாதம் எடுத்து மன்றாடுவோம். எம் தாயும் தந்தையுமான இறைவா, தாய் திருச்சபையை வழி நடத்துகின்ற எம் திருத்தந்தை லியோ மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உடல் சுகம் கொடுத்து தம் பணிகளை சிறப்பாக செய்ய அவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தந்திட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் நீதி நெறிகளை கடைபிடித்து மக்களுக்கு நீதியோடும் நேர்மையோடும் மக்களின் தேவைகளை அறிந்து சேவை செய்ய நல் மனதை தந்திட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அவதியிலும் அனைத்து நோயாளிகளிலும் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவரும் நல்ல உடலுள்ள சுகத்தையே தந்து சாட்சியாக வாழ வர அருள் வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக மன்றாடுகின்றோம். இதவும் அடிமை என்று தம்மை தாழ்த்தி இறைமகனின் தாயாகிய இன்றும் எம் பகுதியில் எங்கள் அனைவருக்கும் தாயாக இருந்து
கடந்த ஆண்டு முழுவதும் உம் மகனிடம் இருந்து பெற்று தந்த எல்லா அருள் வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இனி வரும் காலங்களில் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நாம் எந்த ஒரு ஜப கருத்துக்காக இந்த அன்னையின் திருப்பிடத்தை சூழ்ந்து நின்று இருக்கிறோமோ, எந்த ஒரு ஜப கருத்தை மனதில் ஏந்தி இந்த திருக்கொடியை ஏற்றி இருக்கிறோமோ, அந்த கருத்தை இந்த அப்பரச காணிக்கையோடு நாம் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். நமக்காக அன்னை மரியாள் பரிந்து பேசும்பொழுது கடவுள் கண்டிப்பாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து பலியில் மன்றாடுவோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். என்ன தருவேன் இறைவா, இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றவாறு இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எனக்காக மறுத்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மறுத்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாயை நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக அழைத்து அந்த அன்னையின் பரிந்துரை வழியாக நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக தருகின்றார். இந்த நற்கருணையின் பிரசனத்தின் வழியாக நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வர இருக்கின்றார். நம்மை ஆற்றுப்படுத்த, நம்மை தேற்ற, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க, நம்முடைய எல்லா வழிகளையும் போக்க நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர இருக்கின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்று செல்பவர்கள் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்க்கைத்து செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அளிக்கப்படும் இத்திருவிருந்திலே தகுந்த தயாரிப்புடன் இருக்கும் கத்தோலிக்கர்கள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் இருந்த இடத்திலே அன்னையிடம் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்தே புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே அச்சம் தீர்ந்தே புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. விண்ணகம் இருந்து வந்தவரே, வாழ்வருளும் உணவானவரே. என்னகத்தாரும் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திருந்தேன் பாரும். என்னகத்தாரும் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திருந்தேன் பாரும். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, கண் திறந்தாய் அப்ப வழியிலே. உடைத்து விருந்தாக்கி எங்களுக்கு அளித்து உறவாக்கும். சொல்லரும் தேவனர் கருணையே, வாரும் எங்களை உருவாக்கும்.
அப்ப வடிவிலே. அன்பானவர்களே, கண்களை மூடுவோம். உள்ளத்தில் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கின்றார். அன்று அன்னை மரியாளினுடைய திருவயிற்றிலிருந்து பிறந்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதிரத்தில் தாங்கிய அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். என்னுடைய தசை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அந்த உணவின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளத்தில் வழியாக நம்மை தொடுகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாரம் என்ன, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற குமரல்கள் என்ன, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள் என்ன, நம்முடைய குடும்ப சுமை என்ன, நம்முடைய நோய் என்ன, நொடி என்ன, கண்ணீர் என்ன, கவலை என்ன என்பதையெல்லாம் இறைவன் அறிந்திருக்கின்றார். திருப்பாடல்களில் சொல்வது போல, உன் கண்ணீரை எல்லாம் என் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன். ஆண்டவர் நம்முடைய கண்ணீர்களை தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். நாம் கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்ப்பார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் அவனை விடுவித்து காத்தார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், வாய்விட்டு நாம் ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஆண்டவரிடம் நாம் அமைதியாக பேசுவோம். அன்பான ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ உம்முடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்து, இதோ இந்த விழாவை நாங்கள் அழகாக கொண்டாட எங்களுக்கு இந்த வாய்ப்பை, இந்த வாழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருவிழாவை ஏறெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த 2 நாட்களிலும் உம்முடைய அருளையும் ஆசிரையும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும், இந்த ஆலம்பாக்கம் பகுதி வாழ் எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக ஆண்டவரே. இன்னும் குறிப்பாக நாங்கள் எந்த ஒரு கருத்துக்காக, எந்த ஒரு தேவைக்காக உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோமோ அந்த தேவையை நீர் அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற இறைவன். மகன் அப்பம் கேட்டால் கல்லை தருகின்ற கடவுள் அல்ல, அல்லது மீனை கேட்டால் பாம்பை தருகின்ற கடவுள் அல்ல. நாங்கள் கேட்பதை விடவும் எங்களுக்கு அதிகமாக தருகிறீர் ஆண்டவரே. இதோ எங்களுடைய தேவைகளை கண்ணோக்கி பாரும், எங்களுடைய அழுகுரல்களை கேளும் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. இது இந்த திவ்ய பலியின் வழியாக எங்களை தொட்டு இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய குடும்பங்களை தொடுவீராக ஆண்டவரே. நோயினால் அவதியுறுகின்ற பெரியவர்களை, நோயாளிகளை தொடுவீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கின்ற இளையோர்களை, இளம் பெண்களை தொடுவீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கின்ற குழந்தைகளை தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல் எப்படி அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு மேலாக இருந்து உம்முடைய மாட்சி இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியதோ, உடன்படிக்கையின் பேழையின் வழியாக அவர்களை காத்து அவர்களை விடுதலை வாழ்விற்கு வழிநடத்தியதோ ஆண்டவரே, அதே போல் உம்முடைய மாட்சி எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய பங்கிலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருந்து எங்களை வழிநடத்தி எங்களை தூய மக்களாக வாழ அருள் புரிவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகிலும் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவின் பிறப்பில்
அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வலுப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாகவே வாழ்வின் காரணனை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னை மரியாளின் பரிந்து பேசுதல் வழியாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. ஒரு சில மணித்துளிகள் நாம் அமர்வோம். நாம் நம்முடைய ஆலப்பாக்கம் அன்னையின் திருவிழாவை திருக்கமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நன்னாளிலே நமது எளிய அழைப்பை ஏற்று கொடியை ஏற்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்கு நல்ல ஒரு மறைப்பொழிவு கொடுத்த நமது அருட்தந்தை, அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அருட்தந்தையின் பெயர் என்னன்னு தெரியுமா? சின்ன ஃபாதர் பேர் தெரியுமா? சின்ன ஃபாதர் பேர் தெரியாதா? அடா கடவுளே, சின்ன ஃபாதர் பேரே உங்களுக்கு தெரியும்? சின்ன ஃபாதர் பேரே தெரியாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனவே நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் நமது அருட்தந்தை ஜோ நிர்மல், சொல்லுங்கள், ஜோ நிர்மல் அவர்கள் பூந்தமல்லி குருமடம் தெரியுமா? அங்கு பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். உடன்படிக்கை பேழையை எந்த மரத்தினால் செய்கிறார்கள்? என்னம்மா, சித்தியா? சித்தி நாடகம்னா முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, சித்தின்றீங்க. என்ன மரம்? சித்தின் மரத்தினால் செய்தோம். எனவே உங்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து விவிலியத்திலிருந்து எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே அவரை நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் ஆலப்பாக்கம் அன்பு பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பாகவும் கௌரவிக்கும் விதமாக நமது ஆலப்பாக்கத்து அன்பிய பொறுப்பாளர் அவர்கள் நமது அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக யாருக்கு பொன்னாடை பற்ற போகிறாங்க? உதவி பங்கு தந்தைக்கு நானே சொல்லி நானே வந்து வாங்கம்மா, வந்து போத்திட்டு போயிடுங்கம்மா. அடுத்ததாக நமது மண்ணின் மைந்தன், நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அருட்தந்தை சந்தோஷ் அவர்களை கௌரவிக்க இதோ வருகிறார்கள். சத்தமாக கை தருங்க, கேட்கவே மாட்டேங்குது. இப்பொழுது அன்னையின் திருத்தேரானது மந்திரிக்கப்படும். எனவே அனைவரும் தேரினை நோக்கி நாம் நடந்து செல்வோம்.
வங்கக்கடல் வந்து தங்க கூறல் கொண்டு தெம்மாங்கு பாட்டொன்னு பாடுதம்மா. வங்கக்கடல் வந்து தங்க கூறல் கொண்டு தெம்மாங்கு பாட்டொன்னு பாடுதம்மா. சரி சொல்லுங்க. 10 கட்டளை கற்பலகைகள், 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள். சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆரோனுடைய கோல்னு சொல்லுவாங்க. ஆரோனுடைய தளிர்கோல். ஏன் அது தளிர்கோல்னு சொல்றாங்க? காஞ்சி போதான் எப்படி தளிர்க்கும்? அதுதான் சொல்லுங்க. எனவே ஆரோனுடைய அந்த தளிர்கோல் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் அவருடைய குருத்துவத்தை அடையாளப்படுத்துகிறது. குருத்துவம் அதோட முடிந்து விடுவது கிடையாது. வழி வழியாக அந்த குருத்துவம் ஆரோன் கோலானது என்னவாகுது? தளிர்க்குது. மூன்றாவது என்ன? மன்னானா என்னது? விவிலியபடி மன்னா என்றால் பொருள். உங்களுக்கு பைபிள் குவிஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல எனக்கு. சரி சொல்லுங்க. மன்னா என்ற பொருள், மன்னா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வெந்நீரா? எங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கலங்க. வாட் இஸ் த இல்லாதவங்க கடன் வாங்கி கேட்கவும். மன்னா என்றால் என்ன? கேள்விலேயே பதில் இருக்குது. சொல்லுமா. உன் பேர் என்ன? என்னம்மா? எனக்கு விபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜெனிசா மேரி ஒத்தரோசா. சரியா? கேள்வி பதில் என்னன்னா, கேள்விக்கான கடைசி வார்த்தை தான் பதில். மன்னா என்றால் என்ன? மன்னாவை பார்த்து மக்கள் கேட்டாங்க, இது என்ன? அப்போ மன்னாவுடைய பொருள் என்ன? என்ன? மக்களுக்கு அது என்னன்னே தெரியாது. சரிங்களா? வானத்திலிருந்து அதான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் முன்னோர்கள் அறியாத ஒரு உணவினால் உங்களுக்கு இறைவன் உணவளித்தார். அவங்களுக்கு அது தெரியாது. எனவே மன்னா என்கின்ற வார்த்தையினுடைய பொருள்னா என்ன? சரிங்களா? நீங்கள் பெரிய இறையெல்லாம் கொடுக்க வேணாம். அது இறைவனுடைய உணவு. அப்புறமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் கிடையாது. மன்னானா என்ன? சரி, இதெல்லாம் பழைய உடன்படிக்கையில் பேழையில் இருந்தது. ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் இல்லைனா. சரிங்களா? புதிய உடன்படிக்கை பேழையில் என்னென்னலாம் இருந்துச்சு? புதிய உடன்படிக்கை பேழை உள் என்ன இருந்தது? உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு. எனவே நான் சொன்ன இந்த மூன்றையும் யார் நிறைவு செய்கிறா? ஆண்டவர் நிறைவு செய்கிறார். மோயிசினுடைய 10 கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கட்டளைகளுடைய நிறைவாக 2 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு வழங்குகின்றார். அவர்தான் இறைவார்த்தையினுடைய முழுமை. இந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு நிறைவு செய்து நமக்கான கட்டளையை அவர் தருகின்றார். இரண்டாவது தளிர்விடும் கோல். ஆண்டவர்தான் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் நித்திய குருவானவர். அவர் லேவிய வழிமரபில் பிறக்கல, ஆரோனின் வழிமரபில் வரவில்லை. ஆனாலும் அவர்தான் நித்திய குருவாக, அவருடைய மீட்பின் செயலாக அவர் நித்திய குருவாக அவர் மாறுகின்றார். மூன்றாவது என்னத்தை விட்டேன்? மூன்றாவது என்னது? மன்னா. ஆண்டவர் இயேசுதான் வாழ்வளிக்கின்ற உணவாக இருக்கிறார். எனவே இந்த மாதிரி உண்மையாக இறைவார்த்தையை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டவர்கள், அந்த ஆர்வத்தோடு இறைத்தாகத்தோடு நீங்கள் விவிலியத்தை படிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ், நிறைய ஒற்றுமைகளை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் தேரை மந்திரித்து அன்னையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டோடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் இல்லாமுள்ள இறைவா, இதோவும் மக்களை வழிநடத்த அவர்களோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை பேழைக்குள் வைத்து அந்த பேழையின் வழியாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையாகிய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கிய பேழையாக
அந்த புதிய உடன்படிக்கையின் புதிய பேழையாக எங்கள் அன்னை மரியாவை, இந்த ஆரோக்கிய தாயை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக என்னாலும் எங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அளவற்ற அன்பிற்காக, ஆசிருக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அன்னையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பெருக்கோடு இந்த தேரை நாங்கள் எடுக்கின்றோம். நன்றி பெருக்கோடு இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆண்டவரே. அதே வேளையில் இதோ கண்ணீரோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். கண்ணீரோடு விதைப்பவரெல்லாம் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று விவிலியம் கூறுகிறது ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்ணீரோடு நாங்கள் இந்த விழாவில் நாங்கள் விதைக்கின்றோம். எங்களுடைய கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியாக, எங்களுடைய துக்கமெல்லாம் அக்களிப்பாக மாற எங்களுக்கு அருள்வீராக ஆண்டவரே. இதோ இந்த அன்னையின் வல்லமைக்க பரிந்துரையால் கோடான கோடி அற்புதங்களும் அதிசயங்களையும் நாங்கள் எங்கள் காதார கேட்கின்றோம். எங்களுடைய உளமறிய நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய உமது வல்லமைமிக்க கரத்தை நீர் நீட்டுவீராக ஆண்டவரே. எப்படி உம்முடைய மேக பிரசனம் தங்கியிருந்த இடத்தில் அந்த நற்கருணை பிழை வீற்றிருந்ததோ, அதே போல் இந்த அன்னை எங்களுடைய இல்லத்தில் தங்கியிருந்து உம்முடைய பிரசனத்தின் வழியாக எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய இந்த ஆலம்பாக்கம் பகுதியை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய போரூர் பங்கை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்னையின் திருசுரூபத்தை தாங்கியிருக்கின்ற இந்த தேரினை அர்ச்சித்து புனிதப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். இந்த தேரை எடுத்து நாங்கள் பவனி செல்லும் பொழுதெல்லாம் எங்களுடைய மன்றாட்டுக்களை இந்த அன்னையின் பரிந்துரை வழியாக கேட்டு, அன்று காணாவூர் திருமணத்தில் என் மக்களை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இதோ எலிசபெத் அம்மாளை அன்னை சந்தித்தது போல ஆண்டவரே, நீர் எங்களை சந்தித்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த தேரையும் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்மின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு